வணக்கம் நேயர்களே, அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை பத்தி தான் விரிவா நிறைய விஷயங்கள் பேச இருக்கோம். அப்படி நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு கன்சல்டன்ட் மற்றும் பிரஸ்ட் ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் மஞ்சுளா ராவ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னாலே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேன்சர் தான். இப்போ பிளட் கேன்சருக்கு அடுத்து பிரஸ்ட் கேன்சர் அப்படின்றது பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேன்சர். இப்போது அதை டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது மேமோகிராம் மட்டும்தான். மேமோகிராம் எந்த அளவுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது? மேமோகிராம் இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டெஸ்ட். உங்களுக்கு ஒரு பிரஸ்ட் கேன்சர் டிடெக்ட் பண்ணணும்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேமோகிராம் தான் பண்ணுவோம். ஸோ மேமோகிராம் என்னென்னா அது பிரெஸ்ட்டோட எக்ஸ்ரே நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மஷீனில் 2 பிளேட் மாதிரி இருக்கும். மார்பகத்தை அதுக்கு நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மஷீன்லேயே எல்லா செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ரேஸ் வில் பி பாஸ்ட் த்ரூ இட். ஸோ நீங்கள் எப்படி இப்போ செஸ்ட் எக்ஸ்ரே அதெல்லாம் பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு மார்பாகத்தோட எக்ஸ்ரே கிடைக்கும். அது நாங்கள் 2 வியூஸில் பண்ணுவோம். ஒன்று what we call craniocaudal, இப்படி ப்ரெஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இதை ரொட்டேட் பண்ணி சைட்வேஸ் ப்ரெஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ 2 வியூஸில் நாங்கள் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அதை நாங்கள் பார்ப்போம். பிரெஸ்ட் டிஷ்யூ எப்படி இருக்குது, அதாவது அதில் நோய் மாதிரி இருக்கா, கட்டி இருக்கா, மைக்ரோ கால்சிஃபிகேஷன் இருக்கா, அது பார்த்துட்டு நாங்கள் இது பண்ணுவோம். Now this is the most important. ஆனால் அது பார்த்தப்புறம் நாங்கள் சில விஷயங்கள் நாங்கள் சொல்ல முடியாது எக்ஸ்ரே பார்த்த உடனே. ஸோ அதுக்காக நாங்கள் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அல்ட்ராசவுண்ட் பண்ணி அல்ட்ராசவுண்டோட ஃபைண்டிங்ஸும் மேமோகிராமோட ஃபைண்டிங்ஸும் நாங்கள் கோரிலேட் பண்ணுவோம். சில பேருக்கு பிரெஸ்ட் டென்சிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். விமென் ஹூ ஆர் ப்ரீமெனோபாசல், தீட்டு இன்னும் மாதம் வருது, அதுக்கப்புறம் பிரெஸ்ட் டென்சிட்டியே ஹையாக இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வி மே அட்வைஸ் எம்ஆர்ஐ ஆல்சோ இது பண்ணப்புறம். ஸோ மேமோகிராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மேம், மேமோகிராம் டயக்னோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸில் எந்த ட்ரீட்மெண்ட் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ மேமோகிராம் இட்ஸ் அ டயக்னோஸ்டிக் மெத்தட். ஆனால் அதில் நாங்கள் கட்டி பார்த்த உடனே தட் டஸ் நாட் டயக்னோஸ் தட் திஸ் இஸ் டெஃபினெட்லி கேன்சர். அதுக்கப்புறம் நாங்கள் பயோப்சி பண்ணணும். பயோப்சி தான் இட் இஸ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் டயக்னோசிஸ். பயோப்சி பண்ணப்புறம் ஒன்ஸ் வி டிசைட் வாட் கைண்ட் ஆஃப் கேன்சர் இட் இஸ், அந்த பயோப்சியில் நாங்கள் சில எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ணுவோம். ஹார்மோன் ரிசெப்டர் டெஸ்ட், ER/PR HER2. அது பார்த்தப்புறம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் கொடுக்கலாம் இந்த பேஷண்ட்டுக்குன்னு நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஸோ மார்பக கேன்சருக்கு இருக்கிற 4 ட்ரீட்மெண்ட்ஸ். சர்ஜரி இருக்குது. சர்ஜரி இஸ் க்யூரேட்டிவ். ஓகே, கீமோதெரப்பி, ரேடியேஷன், அதுக்கப்புறம் ஹார்மோனல் தெரப்பி. இப்போ ஒருத்தர் வரும்போது, பேஷண்ட் வரும்போது நாங்கள் ரேடியேஷன் எப்போவுமே லாஸ்ட்டில் தான் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா கீமோதெரப்பி கொடுக்கணும். அது என்ன ஃபஸ்ட்டு பண்ணுறது டிபெண்ட்ஸ் ஆன் கட்டியோட சைஸ் என்ன, அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி ஆப்ரேஷன் வேணும், நாங்கள் மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணுறோமா இல்லைன்னா முழுசாக எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் பண்ண போகிறோமா. அதுக்கப்புறம் அது நான் சொன்னேன் இல்லையா, ஹார்மோன் ரிசெப்டர் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஹார்மோன் ரிசெப்டர் வேல்யூஸ் என்ன, ஹார்மோன் ரிசெப்டர் பாசிட்டிவா நெகட்டிவா, HER2 பாசிட்டிவா நெகட்டிவா. சில கேன்சர்ஸ்க்கு நாங்கள் கீமோதெரப்பி முதல்ல கொடுத்தா நல்லது. இன்னொன்று என்னென்னா, சில பேருக்கு டியூமர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணலான்னு விரும்புகிறோம். ஸோ அவங்களுக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணலாம். ரேடியேஷன் எப்போவுமே லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ கீமோ சர்ஜரி எல்லாம் முடிச்சப்புறம் தான் நாங்கள் ரேடியேஷன் கொடுக்குறோம். அது யாருக்கெல்லாம் நாங்கள் மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ரேடியேஷன் கட்டாயம் கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா நோய் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குது வித்தின் த நெக்ஸ்ட் 5 years. ரெண்டாவது என்னென்னா, சில பேருக்கு நோய் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், நெறிக்கட்டியெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும், இல்லைன்னா டியூமர் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ரேடியேஷன் அட்வைஸ் பண்ணுவோம். அப்புறம் யாருக்கு ஹார்மோன் ரிசெப்டர் பாசிட்டிவாக இருக்குது, தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ஹார்மோன் தெரப்பி. ஸோ அவங்களுக்கு ரேடியேஷன் கூட இல்லைன்னா ரேடியேஷனுக்கு அப்புறம் நாங்கள் ஹார்மோன் தெரப்பி அட்வைஸ் பண்ணுவோம்.
மேம் ஒரு சில கேசஸில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து அவங்களுக்கு சர்ஜரின்ற ஒரு ப்ரைமரி ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பிலாம் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி பார்க்குறது இது? டெஃபினெட்லி இது வந்துட்டு ஒன்று ட்ரீட்மெண்ட் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3 or 4 ட்ரீட்மெண்ட்ஸ் இன் காம்பினேஷன். ஸோ சில பேருக்கு சர்ஜரி பண்ண ரொம்ப சீக்கிரம் ஸ்டேஜில் வந்தாங்கன்னா ரொம்ப சின்ன டியூமர் ஸ்க்ரீன் டிடெக்டட் கட்டியே உங்களுக்கு கையில் படாது, ஆனால் கேன்சர் இருக்குன்னு தெரியும், அவங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கலாம். ஆனால் சில பேருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி நோய் இருக்கும், கிரேட் ஹையாக இருக்கும். ஸோ நாங்கள் பயோப்சி பண்ணுறோம் இல்லையா, அந்த பயோப்சியில் நாங்கள் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு என்ன வாட் டைப் ஆஃப் கேன்சர், டக்டல் கேன்சர், லாபுலர் கேன்சர். ரெண்டாவது வந்துட்டு கிரேட் ஆஃப் த டியூமர். அதுக்கப்புறம் there are some இதெல்லாம் கொஞ்சம் சயின்டிஃபிக்கான டேர்ம்ஸ், பட் லிம்ஃபோவாஸ்குலர் இன்வேஷன், பெரிநியூரல் இன்வேஷன், தீஸ் ஃபேக்டர்ஸ் இது வந்துட்டு நாங்கள் பார்த்த அப்புறம் தான் we will decide இந்த பேஷண்ட்டுக்கு what will she benefit from chemotherapy or not. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கு கிரேட் கொஞ்சம் ஹையாக இருக்கும், கிரேட் 3 டிசீஸ். அதுக்கப்புறம் ஹார்மோன் ரிசெப்டர் நெகட்டிவ், ட்ரிபிள் நெகட்டிவ் டிசீஸ், HER2 பாசிட்டிவ் டிசீஸ், இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு கீமோதெரப்பியும் நாங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, நாங்கள் வந்துட்டு இப்போது மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணோன்னா, இல்லைன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அவங்க வந்தாங்கன்னா ரேடியேஷனும் கொடுக்கணும். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் ட்ரீட்மெண்ட். கேன்சர் ட்ரீட்மெண்ட் மார்பக கேன்சர் மட்டும் கிடையாது, எல்லா கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இட்ஸ் மல்டி டிசிப்ளினரி. ஸோ பேஷண்ட்ஸோட டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு they'll see என்ன ஸ்டேஜ், எப்படி வந்திருக்காங்க, what are we planning to do, அதெல்லாம் பார்த்த அப்புறம் தான் we will decide இவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நாங்கள் கொடுக்கணும். மேம் இப்போ ஹோல் பிரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், டிஷ்யூஸ் மற்ற பார்ட்ஸ்லேருந்து எடுத்து பண்ண முடியும். இப்போ நிப்பிள் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது பாசிபிள் இருக்குது? நிப்பிள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பாசிபிள். நாங்களும் பண்ணியிருக்கோம் நம்ம ஹாஸ்பிட்டலில். see there are two things. ஒன்று வந்துட்டு யூ ரீகன்ஸ்ட்ரக்ட் த நிப்பிள், ரெண்டாவது வந்துட்டு யூ கிவ் த அப்பியரன்ஸ் ஆஃப் அ நிப்பிள். அது வந்துட்டு நாங்கள் நிப்பிள் அண்ட் ஏரியோவில் டேட்டூ பண்ணலாம். ஓகே, 3D டேட்டூஸும் பண்ணலாம். சென்னையிலையும் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது where they tattoo it and it looks like a real nipple. நான் நிப்பிள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா, அந்த பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே ஸ்கின் வச்சுட்டு நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இல்லைனா உடம்புல இருக்கிற சில டார்க்கர் ஏரியாஸ் அந்த ஸ்கின் எடுத்துட்டும் நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். பட் இட் வில் நாட் ஃபங்க்ஷன் லைக் அ ரியல் நிப்பிள். அது ஷேப் இருக்கும், சில சமயம் அது வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக இருக்கும், அதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆகலாம். ஸோ நிப்பிள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பாசிபிள், may not be perfect but it's possible for cosmetic purposes. இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுற அந்த நிப்பிள்ஸ் வந்து நார்மல் நேச்சுரல் நிப்பிள்ஸ் மாதிரி பெர்ஃபார்ம் ஆகுமா, இல்லை வந்து அது எப்படி, இல்லை அது ஒரு ஆர்டிஃபிஷியல் நிப்பிள் அப்படின்ற மாதிரி தெரியுமா? லைக் இட்ஸ் an artificial nipple. It is an artificial nipple. அதுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் இருக்காது, இட்ஸ் entirely cosmetic. So if it's a reconstructed nipple, so how does nipple get its function? இப்போ nipple இருக்கு, areola இருக்கு, breast இருக்கு. What is the function of the nipple? Erectile function. Okay, ரெண்டாவது வந்துட்டு for breastfeeding. How does the erectile function work? ஏன்னா breastல இருக்கிற எல்லா நரம்பும் blood vesselsum போய் it will converge into the nipple. So nippleல sensation அதிகம் இருக்கும். It's because of the nerve supply. இப்போ நீங்க நிப்பிளே எடுக்கிறீங்கன்னா அந்த nerve supplyயும் போயிடும். So that erectile function is lost. ரெண்டாவது வந்துட்டு when you're taking the nipple out, நீங்க வந்துட்டு அங்கே வர breast அந்த டக்ட் எல்லாமே நீங்கள் கட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ டக்ட் கட் பண்ணியாச்சுன்னா நான் பிரெஸ்ட் ஃபீடிங் எப்படி பண்ணுறது? ஏன்னா பால் வந்துட்டு அந்த டக்ட்டுக்குள்ளேருந்து வந்துட்டு இட்ஸ் லைக் அ பைப், டக்ட்டுக்குள்ளேருந்து வந்துட்டு இட் வில் கம் த்ரூ த நிப்பிள். ஸோ டக்டே கட் பண்ணியாச்சுன்னா பால் கொடுக்க முடியாது. ஸோ ஃபார் ஆல் ரீசன்ஸ் அண்ட் பர்பஸஸ் இட் இஸ் என்டையர்லி காஸ்மெட்டிக் தான், வேர் வி ரீகன்ஸ்ட்ரக்ட் இட் using other tissues of the body. So duct எல்லாம் நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கிடையாது, அதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு மவுண்ட் கொடுக்குறோம். அண்ட் கலர் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு டேட்டூயிங் இஸ் ஆல்வேஸ் அன் ஆப்ஷன். மேம் இப்போ பிரெஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு லேடி கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னும் போது அந்த அவங்க அந்த கன்சீவாக இருக்கிற ஹோல் பீரியடுக்குமே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, இல்லை வந்து அந்த 10 months பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாமா? When a lady is undergoing breast cancer ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது கன்சீவ் பண்ணக்கூடாது. ஓகே, ஷீ கேனாட் கெட் ப்ரெக்னென்ட். தட்ஸ் த மெயின் திங். ஏன்னா பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்னா என்ன? கெமிக்கல்ஸ், ரைட்? கீமோதெரப்பி, ரேடியேஷன். ஸோ அந்த நடுவில் அவங்க வந்துட்டு
pregnant ஆகக்கூடாது. Because if she conceives during the treatment, that means on the first 3 monthsல the fetus, and the baby வந்துட்டு it's exposed to chemotherapy and the drugs, all that. So definitely அது வந்துட்டு அந்த barrier cross பண்ணி it will affect the fetus. So congenital abnormalities அதெல்லாம் ஆகலாம். So during the treatment ஒரு patient வந்துட்டு pregnant ஆகக்கூடாது. But இன்னொரு entity இருக்கு which is called pregnancy associated breast cancer. So pregnancy associated breast cancerனா ஒரு பெண்ணு வந்துட்டு ஏற்கனவே pregnant ஆயிருக்காங்க, அந்த pregnancy நடுவுல breast changes notice பண்ணி check-up பண்ணும்போது they detect the breast cancer. That is a different scenario. That is pregnancy associated breast cancer. புற்றுநோயை வெல்வோம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. புற்றுநோயை வெல்வோம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மேம், இப்போ ஆல்ரெடி கன்சீவாக இருக்கிற ஒரு லேடி அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணும்போது அவங்க ஹெல்தியான ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியுமா? அந்த ப்ராசஸ் எப்படி டாக்டர் இருக்கும்? ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பிரெஸ்ட் கேன்சர் டிடெக்ட் பண்ணோன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ப்ரெக்னென்சியும் நார்மல் படியாக நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் இட் ரிக்வயர்ஸ் க்ளோஸ் கோஆப்ரேஷன். நாங்கள் கேன்சர் டாக்டர்ஸும் கைனகாலஜிஸ்ட் ஒப்ஸ்டெட்ரிக் கைனகாலஜிஸ்ட்டும் நாங்கள் க்ளோஸ்லி கோஆப்ரேட் பண்ணி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணணும். ஆல்சோ அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கிடையாது. சில ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் டியூரிங் ப்ரெக்னென்சி கொடுக்கலாம், சில ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியாது. அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் பேஷண்ட் வந்துட்டு ப்ரெக்னென்சியில் எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்ட் ட்ரைமெஸ்டர். ஸோ இதெல்லாம் பார்த்த அப்புறம் தான் we can plan the treatment. இப்போது பிரெஸ்ட் கேன்சர் இருக்கிற ஒரு லேடிக்கு குழந்தை பிறகுதுன்னு போது கேன் ஷி ஃபீட் த பேபி? இப்போது இட் டிபெண்ட்ஸ். இப்போது டியூரிங் த ப்ரெக்னென்சி அவங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோன்னா என்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், நாங்கள் மார்பாகத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோன்னா அந்த சைடில் கொடுக்க முடியாது. ஆனால் இன்னொரு பிரெஸ்ட்லேருந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியும். ரெண்டாவது வந்துட்டு ஹவ் வி கன்சர்வ் த பிரெஸ்ட், மார்பாகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோமான்னு. ஸோ மார்பாகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோன்னா டியூமர் எங்கே இருந்திருக்கு, பிரெஸ்டோட கம்ப்ளீட் சைடில் இருக்கா இல்லைன்னா அந்த நிப்பிள் ஏரியோல காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் இருக்கான்னு அது நாங்கள் பார்க்கணும். பிகாஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த டியூமர் வந்துட்டு இஃப் இட் இஸ் நியர் த நிப்பிள் ஏரியோல காம்ப்ளெக்ஸ் மேபி சம்டைம்ஸ் நிப்பிள் எடுக்கணும், இல்லைன்னா அங்கே இருக்கிற டக்ட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ டக்ட்ஸ் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணோன்னா அங்கேருந்து பால் வராது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆப்ரேஷன் எப்போ பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு டெலிவரி ஆன அப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் நாங்கள் என்ன மாதிரி சர்ஜரி பண்ணியிருக்கோம். சில கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சில பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே அந்த ஆஃப்டர் பிரெஸ்ட் கான்சர்வேஷன் சர்ஜரி ரேடியேஷன் பண்ணணும் இல்லையா. ஸோ ஆஃப்டர் பேபி டெலிவரி ஆன அப்புறம் ரேடியேஷன் கொடுத்த அப்புறமும் அந்த ஆப்ரேட் பண்ண பிரெஸ்ட்லேருந்து பால் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் பாசிபிள். ஸோ அந்த டக்டில் அனாட்டமி இது டெஸ்ட்ராய் ஆகலைன்னா அதுலேருந்தும் பால் கொடுக்கலாம். ஆனால் சில ரீசர்ச்சில் என்ன காமிச்சிருக்குன்னா அந்த பாலோட அதோட டேஸ்ட்டு, அதோட கண்டென்ட்ஸ் கொஞ்சம் அதில் நார்மல் அந்த வேறு பிரெஸ்டில் வர மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ சில சமயம் வந்துட்டு பாப்பாவே அந்த பிரெஸ்ட்லேருந்து she will not agree to breastfeed from that breast. So it's a bit complicated, ஆனால் பண்ணலாம். மேம், இப்போ ஒரு பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எத்தனை நாள் கழித்து ஒரு லேடி கன்சீவ் ஆகலாம்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களுக்கு நாங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரிபிள் நெகட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர்னா ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரேடியேஷன் எல்லாமே கொடுத்தப்புறம் அவங்களுக்கு ஹார்மோனல் தெரப்பி ஒன்றுமே இருக்காது. ஸோ த மோமெண்ட் ஷீ ஃபீல்ஸ் அ லிட்டில் பெட்டர் ஷீ கேன் ட்ரை ஃபார் ப்ரெக்னென்சி, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஆனால் எந்த பெண்ணுக்கு வந்துட்டு நாங்கள் ஹார்மோனல் தெரப்பி போட்டிருக்கோம், டெமாக்ஸிஃபன் டிப்பிக்கலி, அவங்களுக்கு வந்துட்டு அந்த டியூரேஷனில், ஸோ டெமாக்ஸிஃபன் வந்துட்டு அந்த இட்ஸ் அ ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டர் மாடுலேட்டர், அது வந்துட்டு 5 to 10 இயர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். அந்த டியூரேஷனில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது. ஹவெவர்
இது வந்துட்டு இட்ஸ் அ டிஸ்கஷன் தட் தே ஹாவ் டு ஹேவ் வித் தேர் டாக்டர். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட டாக்டர் கிட்ட போயிட்டு பேசணும், இந்த மாதிரி வி விஷ் டு கெட் ப்ரெக்னென்ட், ஸோ என்ன பண்ணலாம். ஸோ டாக்டர் வந்துட்டு ஐ கேன் டேக் அ கால், ஓகே ஃபைன், திஸ் இஸ் த உங்களோட ஹை ரிஸ்க் டிசீஸா லோ ரிஸ்க் டிசீஸா, இஸ் தேர் அ பாசிபிலிட்டி இந்த மருந்து வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு நாங்கள் நிப்பாட்டி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி அந்த பேபியெல்லாம் பொறுத்தப்புறம் நாங்கள் வந்துட்டு இது பண்ணலான்னு கண்டினியூ பண்ணலான்னு அந்த மருந்து. ஸோ அதுவும் நாங்கள் பார்க்கலாம். ஸோ அட் எவ்ரி ஸ்டேஜ் நீங்கள் வந்துட்டு டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ண அப்புறம் தான் யூ கேன் டேக் அ கால். ரெண்டாவது என்னென்னா, இப்போது சப்போஸ் அ உமன் இஸ் ஆன் டெமாக்சிஃபின் அண்ட் அவங்களுக்கு கன்சீவ் பண்ணணுன்னா அந்த டெமாக்சிஃபினை அந்த மருந்து வந்துட்டு மினிமம் 3 மாதம் நிப்பாட்டின அப்புறம் தான் அவங்க ட்ரை பண்ணலாம். பிகாஸ் அதோட இஃபெக்ட் வில் பி தேர் அட்லீஸ்ட் ஃபார் 3 months. ஸோ அந்த டியூரேஷனில் அவங்க கன்சீவ் பண்ணக்கூடாது. மேம், இப்போது பிரெஸ்ட் கேன்சரோட இருக்கிற ஒரு பேஷண்ட் வந்து கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் ஃபைனல் ட்ரைமஸ்டர் வரைக்கும் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க? அதை எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க? ஸோ இது வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம், பேஷண்ட் வந்துட்டு நாங்கள் டயக்னோஸ் பண்ணும்போது எந்த ட்ரைமஸ்டரில் இருக்காங்க. ஸோ சில ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் சில ட்ரைமஸ்டர்ஸில் கொடுக்கலாம், சில ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்துட்டு வி ட்ரை டு அவாய்ட் கீமோதெரப்பி இஸ் கான்ட்ரா இண்டிகேட்டட், ட்ரை டு அவாய்ட் கிடையாது, அது கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த ட்ரக்ஸ் எல்லாமே இட்ஸ் வெரி டாக்ஸிக். ஸோ அது வந்துட்டு இட் கேன் கிராஸ் இது பிளசென்டல் பேரியர் அண்ட் இட் கேன் அஃபெக்ட் த ஃபீட்டஸ். ஸோ ஃபீட்டஸ் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அந்த ஃபீட்டஸோட ஆர்கனோஜெனசிஸ் எல்லா ஆர்கன்ஸ் எல்லாம் ஹார்ட், லங்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த டயத்தில் கீமோதெரப்பி விடுங்க, வேறு நார்மலான ட்ரக்ஸும் நாங்கள் எடுக்கக்கூடாது. யூ ஷுட் டேக் இட் வித் அ லாட் ஆஃப் கேர். சிமிலர்லி இப்போது ஈவன் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் ஆர் டயக்னோசிஸ். மேமோகிராம் பண்ணணும், பயோப்சி பண்ணணும். ஸோ பயோப்சி எல்லாம் பண்ணலாம், பட் மேமோகிராம் இன்வால்வ்ஸ் ரேடியேஷன். ஸோ சப்போஸ் பேஷண்ட் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுதுன்னா மேமோகிராம் எடுக்கலாம், பட் வித் அ லாட் ஆஃப் கேர். அப்டாமினல் ஷீல்டிங் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் லேட்டர் ஆன் டியூரிங் த ப்ரெக்னென்சி, செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்னா அப்டமன் வந்துட்டு பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் அப்டாமினல் ஷீல்டிங் மே பி டிஃபிகல்ட். ஸோ ரேடியாலஜிஸ்ட் கிட்ட பேசணும். ஸோ அந்த ரேடியேஷன் வந்துட்டு இஃப் வி ஆர் நாட் ஏபிள் டு ஷீல்ட் த பேபி ஃப்ரம் த ரேடியேஷன், மேமோகிராமை நாங்கள் பண்ண முடியாது. வி ஹாவ் டு டூ அன் அல்ட்ராசவுண்ட் தென் அண்ட் தென் வீல் ஹாவ் டு சி எம்ஆர்ஐ ஏதாவது நாங்கள் பண்ணணும். ஸோ தட் இஸ் அபவுட் டயக்னோசிஸ். பயோப்சி எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட், கீமோதெரப்பி, சர்ஜரி வி ட்ரை டு அவாய்ட் இன் த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். ரேடியேஷன் டெஃபினெட்லி கொடுக்கவே கூடாது. ரெண்டாவது ட்ரைமஸ்டரில் கீமோதெரப்பி கொடுக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணலாம். தட் இஸ் லைக் த சேஃப் பீரியட். இப்போது என்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும்? கேன் யூ மாஸ்டெக்டமி, நாங்கள் மார்பகத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் பண்ணணுமா, இல்லைன்னா காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணணுமா? அகெயின் என்ன ஸ்டேஜில் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ டிஷ்யூ யூஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது என்னென்னா, இப்போ நாங்கள் பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பண்ணியிருக்கோன்னா ரேடியேஷன் கட்டாயம் கொடுக்கணும். அண்ட் டியூரிங் ப்ரெக்னென்சி ரேடியேஷன் கொடுக்கவே கூடாது. ஸோ வி டேக் அ கால், இந்த பேஷண்ட்டுக்கு கீமோதெரப்பி தேவைப்படுமா? ஸோ கீமோதெரப்பி தேவைப்படும்னா பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பண்ணி கீமோதெரப்பி கொடுத்துட்டு ஆஃப்டர் டெலிவரி வி கேன் கிவ் ரேடியேஷன். ஆனால் இல்லை, அவங்களுக்கு கீமோதெரப்பி தேவைப்படாது, ரேடியேஷன் மட்டும் கொடுக்கணுன்னா தென் வி ஹாவ் டு டிசைட் பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பண்ணலாமா இல்லையான்னு. ஏன்னா தெர் இஸ் அ சேஃப் பீரியட் தட் ரேடியேஷன் நாங்கள் கொடுத்தோன்னா பெனிஃபிட் இருக்கும். ஸோ ஜென்ரலி 3 months after surgery or 3 months after the last treatment, within that duration நாங்கள் ரேடியேஷன் கட்டாயம் கொடுக்கணும். பட் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அகெயின் நாங்கள் பேஷண்ட் கூட டீட்டெயில்டாக பேசி வி ஹாவ் டு டேக் அ கால். அப்புறம் ஹார்மோனல் தெரப்பி, யூனோ யாருக்கு ஹார்மோன் ரிசெப்டர் பாசிட்டிவ் டியூமர்ஸ் இருக்குது அவங்களுக்கு வந்துட்டு ஹார்மோன் தெரப்பி டியூரிங் ப்ரெக்னென்சி கொடுக்கவே கூடாது. only after delivery we can consider giving hormonal therapy. So these are the few things. Also நாங்கள் மார்பகத்தை ஆப்ரேஷன் பண்ணும்போது நெறிக்கட்டி ஆப்ரேஷனும் பண்ணணும், ரைட்? ஸோ ஏர்லி பிரெஸ்ட் கேன்சர்னா we do something called sentinel lymph node biopsy. Sentinel lymph node biopsy என்னன்னா,
சர்ஜரி பண்ணும்போது அங்கே இருக்கிற நெறிக்கட்டியை நாங்கள் சாம்பிள் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் சர்ஜரி நாங்கள் 2 டை இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஒன் இஸ் ஈதர் ஐசிஜி ஆர் ரேடியோ ஆக்டிவ் டை டெக்னீஷியம் 99. ரெண்டாவது வந்துட்டு மெத்திலின் ப்ளூ, அது வந்துட்டு ப்ளூ கலர் டை, அது ஆன் டேபிள் நாங்கள் சர்ஜன்ஸே இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்ப்போம் வாட் அந்த நெறிக்கட்டி ஏதாவது இந்த டையை எடுத்திருக்கான்னு. அந்த நெறிக்கட்டியை எடுத்துட்டு ஆன் டேபிள் பெத்தாலஜி டெஸ்டிங்க்கு அனுப்புவோம். அண்ட் அதில் வந்துட்டு சப்போஸ் கேன்சர் இருக்குன்னா எவ்வளவு நெறிக்கட்டியில் கேன்சர் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அக்கல்ல இருக்கிற நெறிக்கட்டி முழுசாக எடுக்கணுமா இல்லையான்னு நாங்கள் டெசிஷன் எடுப்போம். ஆனால் இதுவும் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸில் நாங்கள் பார்த்து பண்ணணும். ரேடியோ ஆக்டிவ் டை நாங்கள் கொடுக்க மாட்டோம். அண்ட் ஸோ வி ஹாவ் டு டேக் அ கால். சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சி எப்படி பண்ணுறது, என்ன டை நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணலாம், வி ஹாவ் டு டேக் அ கால் அண்ட் டூ இட். ஸோ ரேடியேஷன் சம்மந்தமான எதுவுமே வந்து பிரெஸ்ட் கேன்சரோட இருக்கிற ப்ரெக்னென்ட் விமனுக்கு நோ டெஃபினெட்லி நிறைய காமனான விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ வந்து ரேர் அண்ட் லெஸ் டிஸ்கஸ்ட் விஷயங்களை பற்றி பேசலாம். இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களோட பிரெஸ்ட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபீமேலாக மாறின டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? இருக்கு, பட் இட்ஸ் நாட் as straightforward as that. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லேயும் யூ ஹாவ் transgender women and transgender men. So male to யார் ஃபீமேலாக கன்வெர்ட் ஆயிருக்காங்க அண்ட் ஃபீமேல் டு மேல் யார் கன்வெர்ட் ஆயிருக்காங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் யார் மேல் டு ஃபீமேல் கன்வெர்ட் ஆகுறாங்க அவங்களுக்கு பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தே கோ ஃபார் தேட். இல்லைன்னா தே டேக் ஈஸ்ட்ரஜன். ஸோ இட்ஸ் கால்ட் cross sex hormone therapy, right? So அவங்களுக்கு வந்துட்டு ஈஸ்ட்ரஜன் சப்ளிமெண்டேஷன் கொடுப்போம். அந்த ஹார்மோன் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு we try to grow the breast. When இப்போ ஒரு பெண்ணு வந்துட்டு if she's changing into a male, she will undergo mastectomy, breast removal. அது வந்துட்டு subcutaneous mastectomy. ஸோ அந்த ஸ்கின்னும் இருக்கிற நிப்பிள் கன்சர்வ் பண்ணி அடியில் இருக்கிற breast tissue எடுத்துட்டு they undergo a chest contouring surgery. So these are 2 scenarios. 2 சிச்சுவேஷன்ஸ்லேயும் breast cancer வர வாய்ப்புகள் இருக்குது. Why? ஸோ இதில் ஆக்சுவலி இதில் அவ்வளோ டேட்டா கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப ரேரான சினாரியோ. Unfortunately transgenders வந்துட்டு because of stigma in society health careம் டைம்லியாக அவங்களுக்கு எடுக்க கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது வந்துட்டு அவங்களோட இன்க்ளூஷன் இன் ட்ரையல்ஸ் ரீசர்ச்சில் ரொம்ப கம்மி, பிகாஸ் ஆஃப் விச் அவ்வளோ டேட்டா கிடையாது, எஸ்பெஷலி in our country. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஏற்கனவே ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. லைக் BRCA1 BRCA2 அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர் இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு பிரெஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, அவங்களுக்கு இந்த பற்றி அவேர்னஸ் இருந்துச்சுன்னா அவங்க டைம்லியாக அவங்க போயிட்டு செக்கப்புக்கு அவங்க போகணும். யூனோ, so it depends in both scenarios, and adu naanga pesi what is the scenario paathitu we decide what needs to be done. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்ற பட்சத்தில் மேமோகிராம் எப்படி மேம் சூட் ஆகும்? ஏன்னா இப்போது ஃபீமேலேருந்து மேலாக கன்வெர்ட் ஆனவங்களுக்கு வந்து ப்ராபப்ளி அந்த பிரெஸ்ட் சைஸுன்றது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இல்லை அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு பிரெஸ்ட்டே இருக்காத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி மேமோகிராம் வச்சு நீங்கள் டயக்னோஸ் பண்ணுவீங்க, இல்லை வேறு மெத்தட்ஸ் இருக்கா? ஸோ யார் ஃபீமேல் டு மேல் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, இட் வில் பி அ ஃப்ளாட் செஸ்ட் கான்டூரிங். மேமோகிராம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் மேல் பிரெஸ்ட் கேன்சர் இஸ் ஆல்சோ தேர். ஆண்களுக்கும் பிரெஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வி ட்ரை டு டூ அ மேமோகிராம். அந்த பிரெஸ்ட் டிஷ்யூ கம்ப்ரெஸ் பண்ணி வி ட்ரை டு டூ. ஏன்னா மோஸ்ட் லைக்லி அவங்களுக்கு கேன்சர் வந்துட்டு அந்த நடுவில் அண்டர் த வேர் இஸ் த பிரெஸ்ட் டிஷ்யூ, அந்த நிப்பிள்க்கு அடியில் இல்லையா, அங்கே தான் வர வாய்ப்பு இருக்குது. பட் தி அதர் ஆப்ஷன்ஸ்னு அது பண்ண முடியலன்னா, இஃப் இட்ஸ் நாட் வெரி ஆப்ட் ஃபார் தெம், நாங்கள் அல்ட்ராசவுண்ட் பண்ணலாம், MRI பண்ணலாம். இப்போது யார் மேல் டு ஃபீமேல் கன்வெர்ட் ஆகுறாங்க, தே கேன் ஆல்சோ கெட் பிரெஸ்ட் கேன்சர். அவங்களுக்கு வந்துட்டு தே கேன் கெட் பிரெஸ்ட் கேன்சர் பிகாஸ் நாங்கள் அந்த மாஸ்டெக்டமி பண்ணும்போது எப்போவுமே இட் இஸ் நெவர் 100% அந்த பிரெஸ்ட் டிஷ்யூ எடுக்க முடியாது. ஏன்னா யூர் லீவிங் த நிப்பிள் அண்ட் ஏரியோவில் அதுக்கு அடியில் கொஞ்சம் பிரெஸ்ட் டிஷ்யூ இருக்கும். அண்ட் ஈவன் வென் யூர் ரிமூவிங் த பிரெஸ்ட் டிஷ்யூ முழுசாக நாங்கள் அந்த ஸ்கின்னை வந்துட்டு அப்படியே வைக்க முடியாது. பிகாஸ் அங்கே அடியில் வென் யூர் டேக்கிங் இட் அவுட் கம்ப்ளீட்லி அந்த ஃபேட் பிளட்
blood supply affect ஆக வாய்ப்பு இருக்கு, skin will die. So you keep some tissue. So எப்போவுமே it's not 100%, some amount of breast tissue will be there. So அதில் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. நேயர்களே, இன்றைய அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மேம், இப்போது ஸ்டேஜ் 4 கேன்சர், எந்த டைப் ஆஃப் கேன்சராக இருந்தாலும் 4th ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர அதை க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 4க்கு போனாலும் அதை கண்ட்ரோல் பண்ணலாமா இல்லை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுமா மேம்? இட்ஸ் a very good question. You know, first question, இப்போ பேஷண்ட் வரும்போது they ask us எந்த ஸ்டேஜில் இருக்கும். And it's common knowledge that கேன்சரில் 4 ஸ்டேஜ் இருக்குது. And first ஸ்டேஜ்னா பெஸ்ட்டு, 4வது ஸ்டேஜ்னா it is the worst. But things have changed. It is definitely ஒரு பேஷண்ட் வந்துட்டு ஸ்டேஜ் 4ல் நாங்கள் டிடெக்ட் பண்ணோன்னா we say it's not curable, we can control it for you ன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அதுலேயும் சில ரேரான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. இப்போல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது. We understand a lot more. So first things first, generally stage 4, 4வது ஸ்டேஜ்னா நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா அது கண்ட்ரோலுக்கு மட்டும். ஸோ சப்போஸ் லிவரில் இருக்குது, லங்ஸில் இருக்குது, போன்ஸில் இருக்குன்னா நீங்கள் பிரெஸ்ட்டை ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகிறது? ஏன்னா ஆல் தோஸ் ஆர்கன்ஸ் ஆர் இன்வால்வ். அங்கே ஃபுல்லாக கேன்சர் இருக்குது. ஓகே, பட் அந்த ரேரான சினாரியோ வேர் வி கேன் கியூர் ஸ்டேஜ் 4 breast cancer, அதுக்கு வந்துட்டு ஒலிகோமெட்டஸ்டேசிஸ் டிசீஸ்னு சொல்கிறோம். ஒலிகோமெட்டஸ்டேசிஸ்னால் எஸ், ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இட் இஸ் ஸ்டேஜ் 4, ஆனால் இன் அ கண்ட்ரோல்டு மேனர். அந்த ஸோ இப்போது breast cancer வந்துட்டு இட் கேன் பி அக்ரெசிவ் டிசீஸ், இட் கேன் பி லெஸ் அக்ரெசிவ். சில பேருக்கு வந்துட்டு லெஸ் அக்ரெசிவ் டிசீஸ் நாங்கள் பேசும்போது we say நல்ல கேன்சர் means it does not spread very fast. ஆனாலும் அது ஸ்டேஜ் 4 போயிருக்குன்னா because it's been growing very slowly. Okay, so அந்த சூழ்நிலையில் நாங்கள் ட்ரீட் பண்ணலாம், we can cure it. ஸோ அது வந்துட்டு again நாங்கள் பார்க்கணும், is it what is tricky is அந்த டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு for them to determine yes this is oligometastatic. ஏன்னா ரொம்ப அக்ரெசிவான டிசீஸ், if it is wrong you can't call it oligometastasis. So typically where there is controlled spread, maybe ஒரே ஒரு lesion metastasize ஆயிருக்கு, ஒரே ஒரு ஸ்பாட் வெளியில் இருக்குது, போனில் ஒரு ஸ்பாட், இல்லைன்னா லிவரில் ஒரு ஸ்பாட், இல்லைன்னா 2-3 spots in one liver, in the liver, பட் ஒரு சின்ன ஏரியாவில். ஸோ அதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கீமோதெரப்பி அதெல்லாம் பண்ணப்புறம் மார்பாகத்தை ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் எங்கே நோய் பரவி இருக்கு அந்த ஏரியாவும் நாங்கள் ட்ரீட் பண்ணணும், either by surgery இல்லைன்னா ரேடியேட் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒருத்தர் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு she had come with stage 4 cancer. அவங்களுக்கு வந்துட்டு இங்கே நெக்கோட வெர்டிப்ரா ஸ்பைனில் ஒரு 2 dots இருந்துச்சு, இட் had spread. ஓகே, ஸோ வாட் we did was அவங்களுக்கு கீமோதெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணோம். அண்ட் மார்பாகத்தை நாங்கள் we had to remove the whole breast. After that இங்கே இருக்கிற this is a tricky area to operate, right? ஸோ இங்கே இருக்கிற நோயை வந்துட்டு நாங்கள் ரேடியேட் பண்ணோம். ஸோ you are treating the primary cancer and எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அதுவும் நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. ஸோ that is you're curing the disease. So that is a possibility today. மேம், இப்போ பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரின்னு வரும்போது என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ், அதே மாதிரி ரெக்கவரி பீரியடுக்கான அந்த டிப்பிக்கல் டைம் லைன் ஒன்று இருக்கும்ல, அதை பற்றி மேம்? Breast reconstruction வந்துட்டு there are either autologous breast reconstruction, நீங்கள் வந்துட்டு பேஷண்ட்டோட பாடியில் இருக்கிற டிஷ்யூஸ், வயத்துலேருந்து பட்டக்ஸ், தாய், அங்கேருந்து பேக், அந்த டிஷ்யூஸ் எடுத்துகிட்டு யூ கேன் ரீகன்ஸ்ட்ரக்ட் த பிரெஸ்ட். இல்லைன்னா silicone implant வச்சுட்டு you can reconstruct the breast. These are the two methods. After reconstruction, first of all, timing of reconstruction எப்போ பண்ணணும்? During the surgery இல்லைன்னா எல்லா ட்ரீட்மெண்ட் முடிச்சப்புறம் பண்ணணுமா? This is something that நாங்கள் வந்துட்டு we discuss it with the patient. அவங்க என்ன ஸ்டேஜில் வந்திருக்காங்க, ப்ரோக்னோசிஸ் எப்படி இருக்கும். ப்ரோக்னோசிஸ்னால் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்
அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், வாட் இஸ் த ரிஸ்க் ஆஃப் த டிசீஸ் கம்மிங் பேக், அதெல்லாம் பார்த்துட்டு we will discuss with the patient. அப்புறம் அவங்களுக்கு சர்ஜரிக்கு அப்புறம் ரேடியேஷன் தேவையா இல்லையா, again that will also decide whether to do reconstruction and when. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு யாருக்கெல்லாம் நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் who are very keen, ஆப்ரேஷன் பண்ணும்போது we do something called skin sparing or nipple sparing mastectomy. Just like how we discussed in transgender, அந்த skin and nipple areola save பண்ணி you can remove just the tissue. இல்லைன்னா சில பேருக்கு நிப்பிள் சேவ் பண்ண முடியாது. ஸோ நிப்பிள் அண்ட் ஏரியோலா எடுத்துட்டு பிரெஸ்ட் டிஷ்யூ எடுத்துட்டு இந்த ஸ்கின் இருக்கு, ஓகே, இட்ஸ் லைக் அ கவர், அது வந்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். யூ கேன் டேக் த டிஷ்யூ ஃப்ரம் சம்வேர் அண்ட் புட் இட் இன்சைட். தட் இஸ் கால்ட் அ ஸ்கின் ஸ்பேரிங் மஸ்டெக்டமி. அது வந்துட்டு இட்ஸ் இமீடியட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டாவது வந்துட்டு டீலேட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ டீலேட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தெர் ஆர் டூ வேஸ். ஈதர் ஃபஸ்ட்டு நாங்கள் முழுசாக மார்பாக எடுத்துட்டு ஸ்கின்னும் இருக்காது, அதுக்கப்புறம் ரேடியேஷன் எல்லாம் கொடுத்தப்புறம் யூ ஹாவ் டு வெயிட் ஒரு 8 மாதம் இல்லைன்னா 1 வருஷம் வெயிட் பண்ணப்புறம் தான் அந்த ரேடியேட் பண்ணி ஏரியாவில் வந்துட்டு பிளட் சப்ளை எல்லாமே இம்ப்ரூவ் ஆகணும், ஸ்கின் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்கப்புறம் we can reconstruct the breast. ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்கின் எடுக்க வேண்டாம், ஸ்கின் சேவ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஸ்கின் சேவ் பண்ணி இஃப் யூ டேக் அவுட் அந்த மார்பகத்தை முழுசாக எடுத்தீங்கன்னா ரேடியேஷன் கொடுக்கும்போது the skin will collapse. ஸோ அது சேவ் பண்ணணும்னா இதுக்குள்ளே ஒரு டிஷ்யூ எக்ஸ்பேண்டர்னு நாங்கள் வைப்போம். தட் இஸ் ஆல்சோ ஆர்டிஃபிஷியல். இட் கேன் பி ஃபில்ட் வித் saline, we put that, and அது வந்துட்டு ஷேப் கொடுக்கறதுக்காக we put it inside. இதுக்கு மேலே ரேடியேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ஆஃப்டர் 6 months ஆர் 1 year ஓப்பன் பண்ணி அந்த எக்ஸ்பேண்டரை எடுத்துட்டு we reconstruct. மேம், இப்போது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கும் வந்து மேமோகிராம் மட்டும்தான் இருக்கிற ஒரே ஆப்ஷனா இல்லை வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கா மேம் அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு? வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் சி த திங் இஸ் டிரான்ஸ்ஜெண்டர்னா ஹாவ் தே கன்வெர்டட் ஃப்ரம் மேல் டு ஃபீமேல், இல்லைனா ஹாவ் தே கன்வெர்டட் ஃப்ரம் ஃபீமேல் டு மேல். ரெண்டு இதுலேயும் வித்தியாசம் இருக்குது. நவ் இஃப் அ உமன் ஹேஸ் கன்வெர்டட் ஃப்ரம் ஃபீமேல் டு மேல்னா அவங்களுக்கு அவங்க வந்துட்டு இஃப் ஷி ஹேஸ் அண்டர்கான் breast removal procedure, அதுக்கு வந்துட்டு subcutaneous mastectomy. ஸோ breast removal procedureனா என்ன பண்ணுவாங்க, அது அந்த இருக்கிற ஸ்கின்னும் நிப்பிள் ஏரியோலா கன்சர்வ் பண்ணி அடியில் இருக்கிற breast tissue மட்டும் எடுப்பாங்க. ஸோ அண்ட் அதுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் செஸ்ட் கான்டூரிங் ப்ரொசீஜர்னு பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் பிகம்ஸ் ஃப்ளாட். இந்த ஸ்டேஜில் மேமோகிராம் பண்ணுறது கஷ்டம். ஆனால் அவங்களுக்கும் பிரெஸ்ட் கேன்சர் வர ரிஸ்க் இருக்குது. ஏன்னா அந்த மாஸ்டெக்டமி பண்ணும்போது 100% பிரெஸ்ட் டிஷ்யூ ரிமூவ் பண்ணவே முடியாது. ஏன்னா சைட்லலாம் அப்புறம் அண்டர் த ஸ்கின் ஒரு தின் லேயர் இருக்கலாம், சில பிரெஸ்ட் செல்ஸ் எல்லாமே இருக்கலாம். அப்புறம் அண்டர் த நிப்பிள் ஸோ பிரெஸ்ட் கேன்சர் எதில் வருது, டக்ட்ஸில் தான் வருது இல்லையா. த மோஸ்ட் காமன் இஸ் டக்டில் கேன்சர். ஸோ நிப்பிளுக்கு அடியில் வந்துட்டு டக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் யூ கேன் ட்ரை. ஆனால் பிரெஸ்ட் டிஷ்யூ கிடையாதுன்னா அல்ட்ராசவுண்ட் இல்லைன்னா எம்ஆர்ஐ பண்ணணும். இப்போது யார் மேல்லேருந்து ஃபீமேலாக அவங்க சப்போஸ் மாறுறாங்க, இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்கன்னா, பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்கன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க என்ன மாதிரி what have they done to enlarge the breast. இம்ப்ளான்ட் வச்சுருக்காங்களா, இல்லைன்னா சில பேருக்கு we give them something called அந்த ஹார்மோன் தெரப்பி கொடுத்துட்டு எக்ஸோஜீனஸாக நாங்கள் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கொடுத்துட்டு we try to increase their breast. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு you can do a mammogram. இம்ப்ளான்ட் இருந்தாலும் you can try. ஆனால் யார் இம்ப்ளான்ட் வச்சுருக்காங்க சில சமயம் you can have அந்த கேப்சுலர் கான்ட்ராக்சர் இல்லைன்னா சில சேஞ்சஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ மேமோகிராம் பண்ணும்போது அவ்வளோ கிளியராக தெரியாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நாங்கள் எம்ஆர்ஐ பண்ணலாம், அல்ட்ராசவுண்ட் பண்ணலாம். அண்ட் 3 டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு யூ கேன் யூஸ் தட் இன்ஃபர்மேஷன் கோரிலேட் அண்ட் எஸ்டிமேட் த ரிஸ்க். மேம், இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு 40 years மேலே தான் வந்து எந்த ஒரு ஃபீமேலுமே மேமோகிராம் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு ஏஜ் லிமிட். அதாவது பிரெஸ்ட் கேன்சருக்கு ஒரு 40 years மேலே தான் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து எந்த ஏஜ்லேருந்து அவங்க வந்து இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கிறது நல்லது? ஓகே, ஸோ நீங்கள் எதை பற்றி இப்போது பேசுனீங்கன்னா இட்ஸ் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங். பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் நாங்கள் கைட்லைனில் என்னென்னா 40 வயசுக்கு மேலே தான் பெண்கள் எல்லாம்
மேமோகிராம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மேமோகிராம் கம்பல்சரியாக பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணோதான் ரொம்ப சீக்கிரமாக ஏர்லி ஸ்டேஜில் அந்த கேன்சரை பிடிக்கலாம். பட் டஸ் நாட் மீன் தட் விமென் லெஸ் தேன் 40 அவங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அவங்க வந்துட்டு செக்கப்புக்கு போகணும். அண்ட் அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா அல்ட்ராசவுண்ட் பண்ணணும். அல்ட்ராசவுண்ட் பண்ண அப்புறம் ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் மேமோகிராம் பண்ணலாம். ஸோ இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் பேஷண்ட்ஸ்க்கு என்ன அந்த மாதிரி கரெக்டாக 40 வயசுக்கு மேலே தான் அந்த மாதிரி கைட்லைன்ஸ் கிடையாது. பட் ஆஸ் பர் யூஷுவல் அவங்களுக்கு 40 இயர்ஸ் ஆயாச்சுன்னா இட் இஸ் குட் டு கெட் தெம் செல்ஃப் ஸ்க்ரீன்ட் ஒன்ஸ் a year. 40 இயர்ஸ்க்கு கம்மினா வி நீட் டு see அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்ன, ஏதாவது ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு we decide அவங்களுக்கு என்ன மாதிரி நாங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணணும். அண்ட் சப்போஸ் அவங்க வந்துட்டு பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா பிரெஸ்ட் ரிமூவல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அகெயின் என்ன மாதிரி ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு we have to decide அவங்களுக்கு என்ன டெஸ்ட்டு நாங்கள் பண்ணணும். மேம் இப்போ ரீகன்ஸ்ட்ரக்டட் பிரெஸ்ட்டில் வந்து சென்சேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி சென்சேஷன் ஆச்சுன்னா அந்த ரீகன்ஸ்ட்ரக்டட் பிரெஸ்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ரீகன்ஸ்ட்ரக்டட் பிரெஸ்டில் சென்சேஷன்ஸ் இருக்காது. பிகாஸ் இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஆக்சுவலி பேசியிருக்கோம் when we spoke about the nipple. பிரெஸ்ட் இல்லைன்னா நிப்பிளில் சென்சேஷன்ஸ் எப்படி வருது? பிகாஸ் அந்த ஸ்கின் envelope அண்ட் அடியில் வந்துட்டு த்ரூ த பிரெஸ்ட் நர்வ் சப்ளை அண்ட் பிளட் வெசல்ஸ் எல்லாமே எப்படி வருது. அந்த பிரெஸ்ட்டே நீங்கள் எடுத்தாச்சுன்னா சென்சேஷன்ஸ் இருக்காது. இட் இஸ் என்டையர்லி ஃபார் அ காஸ்மெட்டிக் பர்பஸ். ஸோ நோ சென்சேஷன்ஸ். பட் இப்போலாம் வெளிநாட்டில் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கேன் வி சேவ் த நர்வ் சப்ளை அண்ட் இந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட் கேன் வி அந்த நர்வ் சப்ளையை சேவ் பண்ணி நாங்கள் மாஸ்டெக்டமி பண்ண முடியுமான்னு ரீசர்ச் நடந்துட்டு இருக்கு. தட்ஸ் கோயிங் ஆன். மேம் இப்போது பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இப்போ ஃப்யூச்சரில் வந்து அவங்க பிரெஸ்ட்டுக்கான ஸ்க்ரீனிங் எடுக்கணும், பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் எடுக்கணும் அப்படின்னா அதில் ஏதாவது இம்பேக்ட் இருக்குமா? ஒருவேளை இப்போது ரீகன்ஸ்ட்ரக்டட் பிரெஸ்ட்டில் வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங்கை டிடெக்ட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? லைக் கிளியரான ஒரு எக்ஸாக்ட் அந்த இது வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? டெஃபினெட்லி கொஞ்சம் இம்பேக்ட் ஆகும். லைக் just like we discussed in transgender patients, பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கேன்சருக்காக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லைன்னா நார்மலி. ஸோ போத் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ நார்மலாக ஒரு நார்மல் பெண் வந்துட்டு ஃபார் காஸ்மெட்டிக் பர்பஸஸ் இஃப் ஷீ இஸ் அண்டர்கான் அ பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட ஏற்கனவே பிரெஸ்ட் டிஷ்யூ இருக்கும், அது நாங்கள் எடுக்க மாட்டோம். அதுக்கு அடியில் நாங்கள் வந்துட்டு we will keep an implant. ஸோ அவங்களுக்கு ஸ்க்ரீனிங்கில் வந்துட்டு ஜென்ரலி MRI இஸ் ப்ரிஃபர்ட். அதுக்கப்புறம் ஈவன் பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டில் என்னென்னா பிரெஸ்ட் டிஷ்யூவே கிடையாது, நாங்கள் முழுசாக அதை எடுத்திருக்கோம். அதுக்கு வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு நாங்கள் இம்ப்ளான்ட் வைக்கிறோம் டு கிவ் தட் ஷேப். அகெயின் ஃபார் தெம் வி வுட் ரெக்கமெண்ட் an MRI வித் an ultrasound கோரிலேட் பண்ணணும். நாட் தேட் யூ கேனாட் டூ அ மேமோகிராம், பண்ணலாம், பட் ரொம்ப ஜாஸ்தி கம்ப்ரெஷன் கொடுக்க முடியாது. அண்ட் பிகாஸ் அது வந்துட்டு இட்ஸ் an artificial prosthesis இல்லையா, ஸோ சில இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூ ஹாவ் டு டூ an MRI or something to correlate.